நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இடைத்தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு கட்சிகளினுடைய கணக்கு என்னவா இருக்கு? ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கணக்கை போட்டாலும் இன்றைய தமிழகத்தின் உண்மை நிலைமை என்னன்னா 2014 ஆண்டு மக்களவைத் தேர்தல் மாதிரியோ 19 மாதிரியோ 2004 மாதிரியோ 24 நடக்கல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததுனால இந்த மக்களவைத் தேர்தல் ஸ்டாலின் அவர்களை மையமாக வைத்து ஒரு சட்டமன்ற தேர்தல் பாணியில தான் நடந்தது. அது மட்டுமல்ல, அதிமுகவும் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேங்கிற அடிப்படையில் தான் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் சிவகங்கை, கரூர், கடலூர், கிருஷ்ணகிரி போன்ற பல இடங்களில் பலகீனமாக அடைஞ்சது. ஸோ இந்த தேர்தல் முடிவை பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பொசிஷன் என்பது கூட்டணி அச்சாணி என்று சொல்லும் அவர் கூட்டணி பலத்தோடு 57-62 பெருந்தலைவர் காமராஜ் உயரத்தில் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. அவரை தோற்கடிக்க முடியும், தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. ஆர்கே நகரில் தோல்வி அடைந்துதான் இந்த பெரிய ஒரு வெற்றியை, 3 வெற்றியை மக்கள் திலகம், புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் பெறாத வெற்றியை பெற்றிருக்கிறார். அவரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இந்த 47% வாக்கு பலம் அவரை முன்னிறுத்தி, ராகுல் காந்தி அல்ல. 19 போல் ராகுல் காந்தி முன்னிறுத்தப்படவில்லை, ஸ்டாலின் தான் முன்னிறுத்தப்பட்டார். அவரை தோற்கடிக்க இந்த 23% பலம் கொண்ட அதிமுக அணி, 18% பலம் கொண்ட பாஜக, என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி 8% பலம் கொண்டு தொடர்ந்து ஜம்பிங்கிலே போய்கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி, இவர்கள் எல்லாம் இணைந்தால்தான் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அணியை தோற்கடிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு, கணக்கு. நான் அப்பயே அதை எதிர்பார்த்தேன். கார்த்திகேயன் சொன்ன போதே பாமக அதிமுகவுக்கு வருவதுதான் சரியாக இருக்கும் அப்படின்றப்பே நீங்க யோசிக்க தொடங்கிட்டீங்க. நான் எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்றேன், கார்த்திகேயன் பாமகவை தனியா பிரிச்சு அதிமுகவுக்கு கொண்டு போறாரே அப்படின்ட்டு. நிச்சயமாக இதுல அர்த்தமேட்டிக் இதுதான் சொல்லுது. அந்த உயரத்தில் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது கூட்டணி பலத்தோட, நான் அதை மறுக்க வரல, 100% உண்மை. இல்ல, நீங்க சொல்வது தர்க்க ரீதியாக எப்படி அது சரியா இருக்கும்? ஒரு நாம் தமிழர் கட்சி தனித்து, இப்ப ஸ்ரீதர் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மாற்றுன்னு சொன்னவரை நீங்க எப்படி ஒரு அணிக்குள்ள கொண்டு வர முடியும்? அதற்குள்ள அதிமுக இல்லையா? நாம் தமிழர் வச்ச விமர்சனம் அதற்குள்ள இல்லையா? பாஜக நாம் தமிழர் குறிச்சு மதிப்பிடல. அவங்க 1.1 இருந்து இன்னைக்கு 8.2 போயிருக்காங்கன்னா தனிச்சே போட்டிட்டு தான் அந்த சாதனையை படைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 2019 மக்களவை தேர்தலில் நாம் தமிழரோட பெரிய சக்தியா இருந்தவங்க டிடிவி தினகரன் ஐயா அவர்களும் மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்களும் இருந்தாங்க. ஆனா அந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவங்க நடந்த இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அவங்க புறக்கணிச்சதின் பலன், நாங்குநேரி விக்கிரவாண்டிய கமலஹாசனும் தினகரனும் புறக்கணிச்சு களத்தை விட்டு வெளியேறியதின் பலன் நாம் தமிழர் இன்னைக்கு 8% வந்துட்டாங்க. அவங்க கூட்டணிக்கு போகக்கூடிய மிக வாக்கு சதவீதம் குறைந்த கட்சியாட்டாக ஒருவர் ராஜ்யசபா எம்பி என்ற புள்ளியோடும் ஒருத்தர் 2 மக்களவை என்ற புள்ளியோடும் வந்து விட்டார்கள். புறக்கணிக்கூடிய கட்சிகள் எல்லாம் நாம் தமிழர் அடுத்த தேர்தலில் பலகீனப்படுத்தி தான் வளர்ந்துட்டு இருக்காங்கிறது விக்கிரவாண்டிக்கும் பொருந்துமா பொருந்தாதா என்பதை உங்க முடிவுக்கு விட்டுறேன். அடுத்தபடியா நீங்க சொல்வது அதிமுக புறக்கணித்ததன் மூலம் அது பலவீனம் அடைஞ்சிருச்சு. கண்டிப்பாக 26ல அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லி நிச்சயமா அதற்கு காரணம் தம்பி கார்த்திகேயன் சொன்னது மாதிரி 100% பெண்ணகரம் இடைத்தேர்தலில் டாக்டர் ஐயா திண்ணை பிரச்சாரம் பண்ணி அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்து 2வது இடம் வந்த ஒரு சூழ்நிலை. இந்த விக்கிரவாண்டியிலும் பாமக 2வது இடம் வந்து அதிமுக 3வது போனால், ஏற்கனவே 2024 சேலம், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், விழுப்புரம் போன்ற இடத்தில் வன்னியர் சமூக ஆதரவில் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிற அதிமுக, குறிப்பாக சேலத்தில் 38% வாக்கு பலத்தை 10.5 கொடுத்தவர் என்ற அடிப்படையில் பெற்ற அதிமுக திருநெல்வேலியில் 8% தான் பெற்றிருக்கிறார் என்ப அந்த ஒப்பீட்டையும் நாம் பார்க்க வேண்டும். ஏன் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி அதிமுகவை நோக்கி பாமக வராதா? 26ல அப்படி வர வாய்ப்பு இல்லையா? நிச்சயமாக டாக்டர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், துல்லியமாக இருக்கிறார்கள். 2024 எல்லா நெறியாளர்களும் அதிமுக பாமக கூட்டணி முடிந்து விட்டது என்று சொல்லும் போது நாம் தெளிவாக சொன்னோம், டாக்டர் ஐயா தேசிய ஜன கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். இன்றும் சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜ் பிறந்தநாள் விழாவை திருச்சியில் அண்ணாமலை, டாக்டர் ஐயா
ஓபிஎஸ் எல்லாரும் நடத்துகிறார்கள். என்டிஏ இன்டாக்டாக தான் இருக்கிறது. டாக்டர் ஐயா அதுல இன்டாக்டா தான் இருப்பார் என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். 26 எப்படி இன்டாக்டா இருக்கும்? என்ன காரணத்திற்காக இன்டாக்டா இருக்கணும்? 26ல நிச்சயமா இன்டாக்டா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இதுல போறாங்க. நீங்க சொல்ற என்ன காரணம் இருக்கு? 26ல பாமக நீங்க சொல்ற பாஜகவோட தான் போக வேண்டும் என்று என்ன உறுதி, என்ன உந்துதல் இருக்கு? திமுக அணியை தவிர வேற எல்லாரும் தோத்துட்டு இருக்காங்க. அததான் எல்லாரும் தான் தோத்துட்டு இருக்காங்க. சரி, ரைட். இப்ப பாஜக வாங்குற அளவுக்கு ஓட்டு வந்து அதிமுக வந்து கம்மியா வாங்கி, சரி நீங்க அதிமுக அணியில இருந்து தேமுதிக உறுதியா இருப்பாங்கன்னு என்ன இருக்கு? 11ல இருந்தே தோத்துட்டு இருக்காங்க. அவங்க வேல்யூ அடிஷன் கிடையாது. ஆனா பாமக சீட் வாங்கணும்னா அதிமுகவோட போனது சரியா இருக்குமா இல்ல பாஜக சரியா இருக்குமா? காமன் சென்ஸ் தான். அதிமுக இருக்கக்கூடிய தேமுதிகவும் புதிய தமிழகம் திமுக அலைன்ஸ் எதிர்பார்த்தாங்க. திமுக ஆப்ஷன் நாங்க ஓபன் பண்ணிருக்கேன்னு தான் பிரேமலதா அம்மையாரும் சொன்னாங்க, கிருஷ்ணசாமியும் சொன்னாங்க. அங்க ஹவுஸ்ஃபுல் தான் இங்க வந்திருக்காங்க. நீங்க 23 இருக்கவங்களும் சரி, 18 இருக்கவங்களும் சரி, 8 இருக்கவங்களும் சரி, 3 வரும் தோத்தவங்க தான். ஜெயித்தவங்கிறது முக ஸ்டாலின். 18 அப்படியே சஸ்டெயின் ஆகுமா? 26க்கு பாஜக தலைமை 23ல இருந்தும் ஸ்டாலின் வந்து திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ண தேமுதிக வாங்க. நான் கேப்டன் எங்களுக்கு குடும்ப நண்பர். இப்ப கூட எல்கே சுதீஷுக்கு மிகப்பெரிய உதவிகளை தமிழக அரசு செய்திருக்காங்க. அவங்க போக மாட்டாங்க. 36 வித்தியாசம். 5% வித்தியாசம். 2 அணிக்கு இடையில 5% வித்தியாசம். நாம் தமிழர் 8% இருக்குது. மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுனா அரித்மெட்டிக்கலி இவங்களும் தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 இடத்துக்கு தான் போட்டி. இல்ல ரவீந்திர துரைசாமி யூகத்துல அரசியல்வாதிகளுக்கு யூகம் தேவைதான். ஆனா இந்த அளவு யூகமா? மோடி அவர்கள் சீமான ப்ரொஜெக்ட் பண்றாருன்ற அளவுக்கு யூகமா? ஸ்ரீதர் அதை ஏத்துக்குவாரா? சீமான் ஏத்துப்பாரா? ஓகே, அது நான் மறுக்க வரல. ஏன் சசிகலா அம்மையார் வந்து கவர்னர் பதவி பிரமாணம் பண்ண வைக்க வர மாட்டாங்க? ஆகஸ்ட் 15 விடுதலை கிடையாது. மதிப்புக்குரிய பலரும் சுப்பிரமணிய சாமி, இளங்கணேசன் ஜி போன்றவங்க சொன்ன பிறகும் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா நான் கேட்கிறேன், நீங்க எல்லாருமே ஒன்று சேரணும் திமுக கூட்டணியை வீழ்த்த அப்படின்னு சொன்ன பிறகு ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் சீமான முன்னிறுத்தினால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன செய்வாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வாங்க? ஏன் அண்ணாமலை அவர்கள் என்ன செய்வாங்க? தெளிவா சொல்றேன். இது நடக்காத ஒரு கணக்கு சொல்றீங்களா? அண்ணாமலையோ அன்புமணியோ சீமானோ முதலமைச்சரா வரணும்னா எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணாதான் ரொட்டேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு வரும். நான் பெரிதும் மதிக்கிற ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லுவது யூகம் அல்ல, அவருடைய ஆசை, பேராசை. 23 18 8 கூட்டுங்கள். 23 18 41, 41 8 கூட்டினால் 49. எப்படி திமுக வெற்றி பெற வேண்டும்? நான் அன்பிற்கினிய அண்ணனை கேட்கிறேன், திமுக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான செய்திகளை வையுங்கள். நாடாளுமன்றத்திலே குடியுரிமை சட்டத்தை எதிர்த்தோம், விவசாயிகளுடைய துயர் உடைக்கிற சட்டத்தை எதிர்த்தோம். என்ன நாங்க தப்பு பண்ண சொல்லுங்க, எங்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை கையெழுத்து போட்டீங்களா? தோற்கடிக்கப்பட வேண்டும். இருங்க, நான் பேசுறப்ப நீங்க பேசுறப்ப குறுக்கிட்டு வேண்டாம். இது என்னுடைய நேரம். ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணத்தை நடுநிலையோடு அவர் சொல்லுவார் என்றால் நான் மகிழ்ச்சியோடு திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆசையை சொல்கிறீர்கள். 23 18 8 எப்படியாவது ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட வேண்டும். நடக்காது. இன்னும் 1/4 நூற்றாண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கும். நான் தெளிவா தான் பேசினேன். அண்ணன் பதறாரு, ஒருவேளை தோக்கடிச்சு விடுவாங்களோ, ரவீந்திரன் துரைசாமி ஏதோ பண்ணிடுவாரோ அண்ணன் பதறாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 400 410 சொன்னாங்க. சட 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 சடன்னு வந்து 234 வரலையா? யாரையும் தோற்கடிக்கலாம். நாங்க அப்படிலாம் ஒண்ணு மமதையில சொல்லல. யாரும் தோற்கடிக்கப்படலாம். ஆனால் என்ன காரணம்? திமுக வீழ்த்தப்பட வேண்டும். 1 2 3 சொல்லுங்க. பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நான் பேசலாம். சார் இதுல இந்த யூகத்தவங்க ஆசையெல்லாம் சொல்றதுக்காக உட்கார்ந்திருக்கோம். இதே அவையில தான் சொன்னேன். தேமுதிக திமுக கூட வரலாம், புதிய தமிழகம் வரலாம்னு சொன்னேன். அதையும் உள்வாங்கின சகோதரர் இவ்வளவுக்குள்ள உணர்ச்சி வசப்படுறாங்கன்னா தோக்கடிச்சு போடுவாங்களோ? நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.